வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா நான் கேட்பேன். இந்த இடத்துல கேட்கணும், இந்த சிச்சுவேஷனில் தான் கேட்கணும் அப்படின்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சுபி வந்து முறையிடுறாங்க. யார் யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதி அண்ட் தென் வியானா. ஸோ என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கெமி கிட்ட ஒரு விஷயம் வந்து இவங்க சொல்கிறாங்க, இது தப்பாக இருக்கே அப்படின்ற மாதிரி. உடனே வந்து கெமி வந்து உங்கள் அண்ணன் இருக்கிறனால நீ சப்போர்ட்டுக்கு பேசுறியா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. உடனே வந்து சுபிக்ஷா வந்து கொஞ்சம் ட்ரிகர் ஆகிருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து சுபி எனக்கு என்ன நான் கண்ணில் பட்டது எனக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா நான் கேட்பேன். ஸோ அது வந்து இவங்க இருக்காங்க, என் ஃப்ரெண்டு வியானா இங்கே இருக்கா, என் அண்ணன் வந்து அங்கே இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து நான் யாரையும் வந்து பார்க்க மாட்டேன். எனக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தோணுச்சுன்னா நான் கேட்பேன். அந்த மீனிங்கில் தான் நான் கேட்டேனே தவிர்த்து கெமி எதுக்கு வந்து அண்ணன் இருக்கிறனால நீ வந்து அந்த மாதிரி பேசுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி அண்ட் தென் வியானா கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஏன் இது அவங்க கிட்ட சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, வியானா வந்து சுபிக்ஷா கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 டீம் இருக்குது. ஸோ எங்கள் டீமுக்குள்ளே ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அது எங்களுக்குள்ளே நாங்கள் பார்த்துப்போம். ஆனால் அந்த பிரச்சனை வந்து நடு ஹவுஸ்க்கு வந்து அது எல்லாருக்கும் ஆகுது, எல்லாருக்கும் பிரச்சனையை ஏற்படுத்துது அப்படின்னா அப்போ நீ வந்து கொஷின் பண்ணலாம். அதுக்குள்ளே நீ வந்து அந்த இடத்துக்கு வராமல் அந்த டீமுக்குள்ளே அந்த பிரச்சனை வந்து ஆகுது அப்படின்னா நீ உள்ளே வந்து எதுவும் கருத்து சொல்ல தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இல்லை அப்படி கிடையாது, எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று இடியாப்ப மேட்டராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சபரி வந்து ஏப்ரன் போட்டதாக இருக்கட்டும், இந்த விஷயம்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு தப்புன்னு தோணுது. அதனால் நான் அதை வந்து கேட்குறேன்றதை விட நான் வந்து இது ஏன் போட்டிங்க, இதை பண்ணக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்லலை. என்னோடய கருத்தை நான் தெரிவிக்கிறேன். அது வந்து இந்த சுச்சுவேஷனில் தான் கேட்கணும். அதுக்கப்புறம் எந்த டீமுக்குள்ளே தான் நான் வந்து ஏதாவது தப்பு நினச்சேன்னா தப்பு நடந்தால் நான் வந்து சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது. எங்கே எனக்கு பார்க்குற இடத்துலலாம் வந்து எனக்கு தப்பு தோணுதோ நான் அங்கெல்லாம் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுவேன் அப்படின்றத வந்து சுபிக்ஷா வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட விஜய் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா, ஆமாம் அவங்க சொல்கிறது கரெக்ட் தான், அது வந்து வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா அவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது விஷயம் அவங்க நோட் பண்ணுறாங்கன்னா அதை சொல்லலாம், வரவேற்கத்தக்கது தான். பட் நீங்கள் வியானா கிட்ட இதை வந்து கன்வே பண்ணுறாங்க. வியானாவும் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, பட் வியானா ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டீமுக்குள்ளே நடக்கிறது வந்து நாங்களே மேனேஜ் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கிளீனிங்க்கு வந்து 4 பேர் இருந்திருக்காங்க. ஸோ 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்கை பண்ணுறப்போ ஒருத்தர் உள்ளே வந்து ஷஃபில் ஆகிருக்காங்க. ஏன் இவங்க பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சுபி வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் இந்த ப்ராப்ளம் வந்து நடந்தது. பட் சுபியோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா சுபி வந்து ஆஸ் எ கண்டஸ்டண்ட்டாக தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க, என்ன தான் டாஸ்க் நடந்தாலுமே. ஸோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தப்புன்னு படுது அப்படின்னா அதை வந்து அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணுறதுல வந்து எந்தவித தப்பும் கிடையாது. ஸோ இந்த டீமுக்கு தான் நீ வாய்ஸ் அவுட் பண்ணணும், அந்த டீமுக்கு தான் வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு யாரும் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத அவங்க மறுபடியும் பதிவு பண்ணுறாங்க. வியானா இதை புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இந்த பர்டிகுலர் விஷயத்தினால அவங்க 2 பேருக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.